வணக்கம். இது உங்கள் பவானி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எள்ளு வச்ச பூரண கொழுக்கட்டை எப்படி சாப்பிட்டா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன், எள்ளு ஒரு கப்பு, வெல்லம் ஒரு கப்பு, எண்ணெய் அரை ஸ்பூனு, சால்ட்டு அரை ஸ்பூனு. மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாவு எடுத்த கப்பில் 3 கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க விடணும். அதில் எண்ணெயும் சால்ட்டும் போட்டுடணும். நல்லா கொதி வரட்டும். கொதித்த தண்ணியை மாவில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விடுங்க, கிளறி விடுங்க. சூடாக இருக்கும். சூடானதும் கையில் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா சாப்பிட்டார வரைக்கும் பிசைங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா மாவு பதம் வந்துச்சு திரண்டு. இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பூரணம் செய்யலாம். பூரணத்துக்கு தேவையானது வறுத்த வெள்ளை எள்ளு, வெல்லம் அதிலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பிசைஞ்சு வச்ச மாவை கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு உருண்டை எடுத்துங்க, பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு. இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா குழி வர மாதிரி. கையில் மாவு ஒட்டிச்சுன்னா எண்ணெய் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுக்குங்க விரலில். நல்லா விரிசல் இல்லாமல் வரும். இந்த மாதிரி நல்லா குழியாக வைங்க. இதில் பெரிய ஸ்பூன் இருந்தால் 1 ஸ்பூன் வைங்க, சின்ன ஸ்பூன் இருந்தால் 1.5 ஸ்பூன் வைங்க. பூரணத்தை இந்த மாதிரி மடித்து விட்டுக்குங்க. ஓரத்தில் இந்த மாதிரி விரலால் பண்ணி விட்டிங்கன்னா விரிசல் இருக்காது. இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இட்லி குண்டானுக்கு மாற்றிக்கலாம். இது 5லேருந்து 8 நிமிஷம் வேகணும். வெந்துருச்சு. இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா எள்ளு வச்ச பூரண கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துருந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.